பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு சாண்ட்ரா அதிரடியா வெளியேற்றப்படுறாங்க. ஏன்னா, இந்த வருடம் பிக் பாஸ் சீசன்ல ஃபைனல்ல 4 பேர் தான் இருக்க போறீங்க. அதனால இன்னைக்கு சாண்ட்ரா வெளியே போறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சாண்ட்ராவோட பேரை அறிவிச்சு சாண்ட்ராவை வெளியவும் கூப்பிடுறாரு. சாண்ட்ரா அவங்க மனசுல நிறைய கோட்டையில கட்டி வச்சிருந்தாங்க. நாம உள்ளதா இருக்க போறோம். மிகப்பெரிய டானா இருந்த விஜய் பார்வதி அப்புறம் கமுதீன் 2 பேருமே வெளியே அமிச்சிட்டோம். அதனால நாம எப்படியும் ஜெயிச்சிடலாம். மக்கள் அனுதாபத்துல நமக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருந்த சாண்ட்ராவுடைய கனவு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நம்ம விஜய் சேதுபதி சாண்ட்ராவை வெளியே கொண்டு வந்துட்டாரு. சாண்ட்ரா கண் கலங்கி கதறி அழுதுகிட்டு வேற வழி இல்லாம நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற சோகத்தோட நம்ம சாண்ட்ரா வெளியே வராங்க. வெளியே வந்த சாண்ட்ரா நம்ம விஜய் சேதுபதி கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. எதுக்கு சார் என்ன வெளியேற்றுறீங்க? மக்கள் என் மேல கண்டிப்பா நம்பிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க ஓட்டு போடலையா அப்படிலாம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நான் கண்டிப்பா ஃபைனலுக்கு போவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என் குடும்பத்திலையும் அதுதான் சொல்லியிருந்தேன். என் குழந்தைங்க மூஞ்சில போய் நான் எப்படி முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல அப்படி இப்படின்னு சாண்டா ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஆனா கடைசியில விஜய் சேதுபதி, போதும் சாண்ட்ரா, நீங்க ஒரு நடிப்பு அறைக்குன்னு ரசிகர் மத்தியில பேர் வாங்கிட்டீங்க. அதனால மேலும் மேலும் நடிச்சு நடிச்சு என்ன முட்டலாக்க வேணாம். உங்களுடைய நடிப்பு திறமைய நானே பார்த்துட்டேன். விடுங்க. இதுக்கப்புறம் எதுக்காக நடிக்கிறீங்க? நீங்க இனிமே என்ன நடிச்சாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்க உள்ள இருக்க முடியாது. நீங்க வெளியே போய் தான் ஆகணும். நீங்க கிளம்பலாம் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லவும் சாண்ட்ரா அப்படியே கலங்கி நிக்கிறாங்க. அப்பதான் சாண்ட்ராவுக்கு எல்லாமே புரியுது. அப்போ நாம திட்டம் போட்டுதான் பார்வதி வெளியே அனுப்பிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சாண்ட்ரா லைட்டா யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி சாண்ட்ரா பார்த்து, நீங்க யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா கேட்கலாம். இது அதுக்கான ஒரு இடம் தான். ஆனா இந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால இதுமே இடத்துல திரும்ப வர முடியாது அப்படின்னு விஜய் சேதுபதி சாண்ட்ராவுக்கு சின்னதா குழு கொடுக்குறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா டக்குன்னு யோசிக்கிறாங்க. வேற வழியே இல்ல, நாம பண்ண தவற நம்மளே உணர்ந்து இங்கே மன்னிப்பு கேட்டலாம். ஏன்னா நமக்கும் குழந்தைங்க இருக்கு. ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி நம்ம குழந்தைங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சாண்ட்ரா யோசிக்கிறாங்க. அதன் பிறகு கடைசியா சாண்ட்ரா, நான் பண்ண துரோகத்தை நான் இங்க சொல்லிதான் தீரணும். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. பார்வதிக்கு அன்னைக்கு நடந்தது துரோகம் தான். பார்வதி கமருதீன் 2 பேருமே அது ஒரு கேமா தான் என்ன தள்ளி விட்டாங்க. ஆனா நான் தான் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணேன். அதுக்கு காரணம் பார்வதி கமருதீன் 2 பேர் இருக்க வரைக்கும் நாம ஜெயிக்க முடியாது. ஆனா அதுவே பார்வதியும் கமருதீன் வெளியே போயிட்டா நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதனோட விளைவா தான் நான் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்ப ட்ரை பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் இழந்துருவாங்க. அதனால கண்டிப்பா அவங்களே ஓட்டு இல்லாம வெளியே போயிடுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அதை பிக் பாஸ் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு சத்தியமா யோசிக்கல. என்ன மன்னிச்சிரு பார்வதி, என்ன மன்னிச்சிரு கமருதீன். நான் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். ஆனா பிக் பாஸ்க்கு நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். நான் பண்ண தப்ப மன்னிச்சு எனக்கு வேணா என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஒருவேளை பிக் பாஸ்குள்ள மீண்டும் பார்வதியும் கமருதீனும் உள்ள வர முடிஞ்சா திரும்ப கொண்டு வாங்க. அவங்க உண்மையாலுமே அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சாண்ட்ரா போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண பித்தலாட்டத்தையும் அவங்க பண்ண துரோகத்தையும் இன்னைக்கு மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது அரங்கத்துல இருந்த அனைத்து மக்களையும் அதிர்ச்சி வச்சிருக்கு. அனைவருமே சாண்ட்ராவை பத்தி கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்வதி என்னதான் ஒரு டாமினட்டான கேலா இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு பிளேயர், கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய பிளேயர். இப்படி சாண்ட்ராவுடைய கேவலமான எண்ணத்தினால பழிவாங்கப்பட்டுட்டாங்க பார்வதி அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு பார்வதியை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. எல்லாருமே இப்போ விஜய் சேதுபதி கிட்ட ஒருவேளை பார்வதி உள்ள வர வாய்ப்பு இருந்தா பார்வதிய உள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி அரங்கமே அதிர அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காங்க.